ஒவ்வொரு ஆண்டும் பெரிய பள்ளிகளில் டிசம்பர் முதல் ஜனவரிக்குள் மாணவர் சேர்க்கை முடிந்துவிடுகிறது. முன்கூட்டியே மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது, மீறினால் நடவடிக்கை எடுப்போம் என அரசும் கல்வித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை மணி அடித்தாலும் பெரிய பள்ளிகள் அசருவதில்லை. பெரிய பள்ளிகளின் அத்துமீறல் இந்த ஆண்டும் வழக்கம் போல் ஆங்காங்கே துவங்கிவிட்டன. ஏப்ரல் மே மாதத்தில்தான் மாணவர் சேர்க்கை பணிகளை துவங்க வேண்டும். சில பள்ளிகளில் தற்போதைய பணிகள் துவங்கிவிட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. சென்னையில் உள்ள 125 சிபிஎஸ்இ பள்ளிகளில் 18,000 இடங்களும் 323 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் 48,000 இடங்களும் உள்ளன. இந்த இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் பணியை தனியார் பள்ளிகள் தொடங்கிவிட்டதாகவும் சில பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முடிந்துவிட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த மாணவர் சேர்க்கையின் போது விதிமுறைகள் எப்படி மீறப்படுகின்றன என்பது குறித்துதான் இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். முதலில் ராம்குமாரிடம் தகவல்களை கேட்கலாம். ராம்குமார், சென்னையில் இருக்கக்கூடிய பல பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை முன்னாடியே முடிந்துவிட்டதாகவும் அதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டதாகவும் புகார்கள் வந்திருக்கு. இது பற்றிய உண்மை நிலவரம் என்ன? பள்ளியில் மாணவர் சேர்க்கை தொடர்பாக அரசு ஏற்கனவே பல விதிமுறைகளை விதித்து இருக்கிறது. ஆனால் இந்த விதிமுறைகளை தனியார் பள்ளிகள் தொடர்ந்து மீறி வருவதாக பெற்றோர்கள் தரப்பில் தொடர்ந்து புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்ககம் நர்சரி மற்றும் பிரைமரி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. இந்த சுற்றறிக்கையின்படி பள்ளி மாணவர் சேர்க்கை ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் தான், ஏப்ரவரி பாதி முதல் மே மாதத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும். தேர்வு முடிவுகள் வந்த பிறகுதான் இந்த மாணவர் சேர்க்கைக்கான அந்த ப்ராசஸ், அதாவது விண்ணப்ப படிவம் கொடுப்பதில் ஆரம்பித்து அந்த மாணவர் சேர்க்கை வரைதான அந்த ப்ராசஸையே அவர்கள் மே மாதத்தில் தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் சென்னையில் குறிப்பாக இந்த உள்ள தனியார் பள்ளிகள் அனைத்துமே இந்த ஜனவரி மாதம் முடிவடையாத தருணத்தில் கூட அவர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை வழங்க தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக மயிலாப்பூர், நந்தனம் மற்றும் அசோக் நகர் உள்ளிட்ட சில இடங்களில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் இந்த விண்ணப்ப படிவம், அதாவது இந்த விண்ணப்ப படிவம் கொடுப்பது கூட முடிந்துவிட்டது என்று அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த பள்ளி கல்வித்துறை இயக்கத்தின் சார்பில் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த பல விதிமுறைகள் தொடர்ந்து பின்பற்றப்படுகிறதா என்பதுதான் இன்றைய ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது. மேலும் இந்த பள்ளி மாணவர் சேர்க்கையின் போது அந்த பெற்றோர்களிடமோ அந்த மாணவரிடமோ எந்த விதமான ஒரு இன்டர்வியூ அல்லது ஓரல் டெஸ்ட் எதுவுமே அவர்கள் நடத்தப்படக்கூடாது என்றும் அந்த விதிமுறை சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதுவும் நடைமுறைப்படுத்தப்படுமா, இதுவும் தனியார் பள்ளிகள் மூலம் பின்பற்றப்படுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாணவர் சேர்க்கை தொடர்பாக தற்போது ஜனவரி மாதம் கூட நிறைவடையாத தருணத்தில் தனியார் பள்ளிகள் தரப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது முன்கூட்டியே அந்த மாணவர் அந்த இடத்திற்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து இதற்கு எதிராக போராடி வருவரும் இந்த விஷயத்தை கூர்மையாக கவனித்து வரும் கல்வியாளர் வீரபெருமாள் நம்முடன் இருக்கிறார். சார், இந்த மாணவர் சேர்க்கை விஷயம் தொடர்பாக அரசு என்னென்ன மாதிரியான முக்கியமான விதிமுறை கொடுத்திருக்கிறது, இது தனியார் பள்ளி தரப்பில் எப்படி மீறப்பட்டு வருகிறது? அதாவது விதிமுறைகளின்படிதான் பள்ளிகள் இயங்க வேண்டும் என்று எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அரசும் அதற்கான விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. கல்வியாண்டு தொடக்கத்தின் போது அந்த விண்ணப்பங்களை விநியோகம் செய்து அதை நிறைவு செய்ய வேண்டும், ஒரு குழந்தைகளுடைய சேர்க்கையை இறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் வியாபார நோக்கமாகி போன இந்த சூழலில் வேகமாக வியாபாரத்தை முடித்துக் கொள்கிற ஏற்பாடு என்பதுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது நன்கொடை அதிகம் பெறக்கூடிய பள்ளிகள் மிக வேகமாக இந்த கல்வியாண்டு முடிவதற்கு முன்பாகவே படிவங்களை விநியோகம் செய்து அவர்களுக்கு அந்த மாணவர் சேர்க்கையை இறுதி செய்திருக்கிற ஏற்பாடு என்பது பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. நன்கொடை அதிகமாக பெறுகிற பள்ளிகள் இதில் முனைப்பாக செயல்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை கல்வி ஆய்வாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தனிப்பட்ட முறையிலே மிக செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நடத்துகிற பள்ளிகளை நேரடியாக எதிர்கொள்வது என்பது சாதாரணமான காரியமாக இல்லை. அப்படி பெற்றோர்கள் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது என்பதும் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமில்லாதாக இருக்கிறது. வேறொரு பணி நிமித்தம் காரணமாக அவர்கள் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துவது என்பது பெற்றோர்களுக்கு இயலாத காரியமாக இருக்கிறது. அரசே முனைப்போடு இருந்து இது போன்ற காரியங்களில் விதிப்படி பள்ளிகள் இயங்குகின்றனவா என்பதை முழுமையாக கவனிக்க வேண்டும். ஒன்று, இப்பொழுது நகர் முழுக்க, சென்னை நகர் முழுக்க பார்த்தால் ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் அதை முறையாக நிர்ணயம் செய்து அதை விதிப்படி அமுல்படுத்தப்படுகிறதா என்பதற்கு மிக வேகமான ஏற்பாடு நம்ம எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு
காவலர் எங்கெல்லாம் சாலைகளில் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பார்த்துக்கின்ற ஆட்டோ உதவி மையம் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இது பொதுமக்கள் தரப்பில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி, எத்தனை தூரம் நெருக்கடி கொடுத்து அந்த தொழிலிருந்து அந்த தொழிலாளர்களை அப்புறப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அதை அமுல்படுத்த வேண்டும், எப்படியான நெருக்கடிகள் தளர்வுகள் தர வேண்டும் என்கிற விஷயத்தையும் சேர்த்து பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எல்லார் வீட்டிலும் பயன்படுத்தக்கூடிய எல்லோருக்கும் மிக அவசியமான கல்வியில் அரசு எத்தனை வேகம் காட்டியிருக்கிறது. தனியார் தன் போக்கிலே சம்பாதித்துக் கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. கட்டண விகிதம் நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகு கூட நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்திற்கு எந்த கல்வி நிறுவனம் ஒத்துழைப்பு தருகிறது? பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் இன்றும் பெறுகின்றன. அது குறித்த புகார்கள் எங்களுக்கு நிறையவே வந்திருக்கிறது. அந்த புகார்களை நாங்கள் முறையாக கமிட்டியிடம் புகார் அளித்திருக்கிறோம். அது குறித்த பரிசீலனையும் நடைபெற்றிருக்கிறது. முறையான பள்ளிகளை அழைத்து அதற்கான பேச்சுவார்த்தை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேறு வேறு பெயர்களிலே கல்வி கட்டணங்கள் கூடுதலாக பெறுவது என்பது நடைமுறையாக இருக்கிறது. நிச்சயமாக கல்வி கட்டணத்தில் பின்பற்றப்படுவதை தொடர்ந்து தற்போது மாணவர் சேர்க்கை வரை அரசு விதித்துள்ள எந்த விதிமுறையும் தனியார் பள்ளிகள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக இது தொடர்பான இந்த சூழலில் தொடர்ந்து ஆய்வு செய்து வரும் கல்வியாளர் தெரிவித்திருக்கார். டாக்டர் ஹேமா தொடர்ந்து பேசலாம். ராம்குமார், மாணவர் சேர்க்கையை மே மாதத்திலிருந்துதான் தொடங்க வேண்டும் என பள்ளி இயக்குநரகம் அறிவித்திருந்தாலும் கூட சென்னையின் பல இடங்களில் பல தனியார் பள்ளிகள் மாணவர் சேர்க்கையை முன்கூட்டியே முடித்துவிட்டதாக பெற்றோர்கள் மத்தியில் புகார்கள் எழும்பியிருக்கிறது. அதற்கு முன்னதாக ஏன் தனியார் பள்ளிகள் மே மாதத்தில்தான் மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பு பள்ளி கல்வி இயக்குநரகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்ட விதிகளின்படி நுழைவு நிலை வகுப்புகளில் நலிவடைந்த மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு குறைந்தபட்சம் 25% சேர்க்கை வழங்க வேண்டும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைமுறைகள், அதை மேற்கொள்ள வேண்டிய மாதங்கள் ஆகியவைகளை நிர்ணயம் செய்து தமிழக அரசு 1/4/2013 அன்று அரசாணை பிறப்பித்துள்ளது. இதன்படி நலிவடைந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பிரிவு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 25% இடங்களை நிரப்பும் நடவடிக்கையை தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் பல பள்ளிகள் மாணவர் சேர்க்கையை முன்கூட்டியே நடத்துவதால் 25% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாத நிலை உள்ளது. சென்னையில் மட்டும் 125 சிபிஎஸ்இ பள்ளிகள் உள்ளன. 323 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கின்றன. இதில் பல தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முன்கூட்டியே முடிந்துவிட்டதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. இது பற்றி பள்ளி கல்வி இயக்குநரகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறது என்பது பற்றி எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், விதிமுறைகளை மீறி பல தனியார் பள்ளிகள் முன்கூட்டியே மாணவர் சேர்க்கையை முடித்துவிட்டது. இதற்கு பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன? நடவடிக்கையாக பள்ளி கல்வி இயக்குநர் சார்பில் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதே கல்வியாளர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மே மாதத்தில் இருந்துதான் மாணவர் சேர்க்கைக்கான அந்த ப்ராசஸையே ஆரம்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை இயக்ககம் தெரிவித்த போதிலும் தனியார் பள்ளிகள் தற்போது அதை பின்பற்றவில்லை என்று புகார்கள் எழுந்த பிறகும் கூட பள்ளி கல்வி இயக்கத்தின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் இதை கண்காணிப்பதற்காக எந்த கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படவில்லை என்பதே தொடர்ந்து நீடித்து வருகிறது. பள்ளி கல்வி இயக்கத்தின் சார்பில் இதுவரை எந்த புகாரும் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளிலும், குறிப்பாக சென்னை போன்ற மாநகரத்தில் தற்போது மிக முக்கியமான பல இடங்களில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்ப படிவங்களும் கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பெற்றோர்கள் எந்த மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக இந்த பெற்றோர்கள் 2 பேர் நம்முடன் வந்திருக்கிறார்கள். சாஹிர் மற்றும் ஆனந்த் வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த அரசு விதித்துள்ள மாணவர் சேர்க்கையில விதித்துள்ள விதிமுறைகள் தனியார் பள்ளிகள் மீறுவதால் பெற்றோர்கள் நீங்கள் எந்த மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்கிறீங்க? இதுல எப்பவுமே ஆண்டாண்டு அரசு அகாடமிக் இயர் ஏப்ரல் கடைசியில தான் அகாடமிக் இயர் முடியுது. மே மாசம் முதல் வாரத்திலிருந்து தான் ஃபார்ம் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் அட்மிஷன் கொடுக்கணும்ன்றத அறிவிக்கிறது. அந்த அறிவிப்பை நம்பி நாங்க எங்களை பாரு மத்திய தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மத்திய தரத்திலேயோ இல்ல சாதாரண மக்களோ மீண்டும் தாங்க ஏப்ரல் மாசம் தான் ஃபார்ம் கொடுக்க போறாங்க என்று நினைத்து கொண்டு பள்ளிக்கு போலான்னு சொல்லி பார்த்தா எங்கள் காதுல இல்ல அந்த ஸ்கூல்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்களே. குறிப்பாக வட சென்னையை தவிர்த்து மத்திய சென்னை, தென் சென்னையில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் எல்லாமே அப்ளிகேஷன் கொடுத்து விட்டார்கள்.
அப்படிதான் அப்ளிகேஷன் கொடுத்ததே எங்களுக்கு தெரியல. நாங்க சேர்க்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்த பள்ளிகள் எல்லாம் எப்பயோ அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சிட்டு இருக்காங்க. அட்மிஷனும் முடிஞ்சு போச்சுன்ற தகவல் தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப இருக்கும்போது அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்குதுன்றது எங்களுக்கு எதுவுமே புரியல. எங்களுக்கு இப்ப இவர்களிடம் வந்து முறையிட்டா கூட இவர்கள் வந்து இன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அங்க எல்லாமே புழுக்க முடித்துட்டு இருக்குது. அதனால வந்து நாங்கள் நினைக்கக்கூடிய பள்ளிகள்ல எங்களால குழந்தைகளை சேர்க்க முடியல. அதே மாதிரி வந்து டொனேஷனும் வந்து நிர்ணயிக்கக்கூடிய டொனேஷன் என்பது அதிகமா இருக்கிறதுனால யார் டொனேஷன் முதல்ல கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துற மாதிரியான சூழ்நிலை தான் அங்க இருக்கிறது. அரசு சொல்லக்கூடிய எந்த ஒரு விதிமொழியும் வந்து இவர்கள் வந்து கடைபிடிப்பதற்காக தயாராக இல்லை என்பதுதான் வந்து நாங்க வந்து ரொம்ப மன வருத்தத்தோட தெரிவித்துள்ளோம். இதுல வந்து உடனடியாக அரசு தலையிட்டு ஏற்கனவே சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் என்பது இருக்கிறது. இப்போ வந்து புதிதாக வந்து பெரிய பள்ளிகள், பணக்கார பள்ளிகள், வசதி படைத்த படிக்கக்கூடிய மாணவ பள்ளிகள், அதுக்கப்புறமா வந்து மத்திய தர படிக்கிற பள்ளி, அப்புறமா ரொம்ப ஏழை படிக்கிற பள்ளின்றது பள்ளியில் வந்து வேறுபாடு என்பது அதிகரித்து போகும்னு சொன்னா அரசு கண்காணித்து நடவடிக்கை நிச்சயமா. இப்போ நீங்க இந்த எந்த கல்வி கட்டணமா இருக்கட்டும், இந்த மாணவர் சேர்க்கையில எதுவுமே பின்பற்றப்படவில்லை. நீங்க ஏதாவது பள்ளியை வந்து மாணவர் சேர்க்கைக்காக அப்ரோச் பண்ணீங்களா? அவங்க சிறப்பு இதுல வந்து அட்மிஷன் முடிஞ்சிருக்கா? என்ன நிலையில இருக்கு? இல்ல, எனக்கு தெரிந்த வரைக்கும் எங்க தரப்புல வந்து, ஏன்னா ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி அவங்களுடைய பரவலா இது அறிவிக்கப்படாத தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அட்மிஷன்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் உண்டு. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிரபல பத்திரிகையில விளம்பரத்துடன் இந்த வாரத்தில் செய்தி வந்துட்டு இருக்கு. விளம்பரமே வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் கவுன்சிலிங், பிப்ரவரி மாசத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியை வச்சு கவுன்சிலிங் இப்பவே அப்ளிகேஷன் கொடுக்கறதா விளம்பரமே கொடுத்திருக்காங்க லீடிங் பேப்பர்லயே. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங், அப்ப அட்மிஷன் என்னத்துக்கு? இது இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியல. ஓகே, வெளிப்படையாகவே தனியார் பள்ளிகள் பத்திரிகைகளின் மூலமாக அட்மிஷன், விளம்பரம், ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் என வெளிப்படையாகவே இந்த விதிமுறையை மீறி விளம்பரம் கொடுத்து வருவதாக பெற்றோர்கள் தரப்பில் புகார் சொல்லப்படுகிறது. தனியார் பள்ளிகள் விதிமுறைகளை மீறுவது தொடர்பாக எமது செய்தியாளர் ராம்குமார் மெட்ரிக் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் கனகராஜுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். பள்ளி மாணவர் சேர்க்கையில் தமிழக அரசு விதித்துள்ள விதிமுறைகளை தனியார் பள்ளிகள் பின்பற்ற மறுக்கின்றன என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது பற்றி பேசுவதற்காக தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் தலைவர் கனகராஜ் நம்முடன் இருக்கிறார். தமிழக அரசு ஏற்கனவே இந்த அட்மிஷன் ப்ராசஸ் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் மே மாசத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தனியார் பள்ளிகள் பின்பற்றுகிறதா? ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். மாணவர் சேர்க்கை என்பது வேறு, மாணவர்கள் சேருவதற்கு பதிவு என்பது வேறு. ஒரு சில பெற்றோர்கள் மத்திய அரசு, மாநில அரசு அல்லது தொழிலதிபர்கள், இன்னும் பல தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இடமாற்றம் ஏற்படுவதால் அவர்கள் முன்கூட்டியே வந்து பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய குழந்தைகளை சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்காக வேண்டி ஒரு சில பிரபலமாக இருக்கக்கூடிய பள்ளிகள் முன்கூட்டியே அவர்கள் வரும்பொழுது பதிவு செய்வது வழக்கமாக இருந்து வருகின்றது. ஆனால் அது சேர்க்கை என்று நாம் சொல்ல முடியாது. இல்ல, அதுல வந்து விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்படுறதா பல பள்ளிகள்ல கிட்டத்தட்ட அந்த விண்ணப்ப படிவம் கொடுக்கறது ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் குறிப்பா சில பள்ளிகள்ல அந்த விண்ணப்ப படிவமே முடிவடைந்திருக்கு என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஜனவரி மாதம் கூட முடிவடையாத நிலையில் இந்த சூழல் இருக்கிறதே. அது ஒரு சில பள்ளிகள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர்கள் விரும்பி சேர்க்கக்கூடிய பள்ளிகள். அவர்கள் பெற்றோர்கள் எந்த பள்ளியில் தான் நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இடங்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் அந்த விருப்பக்கூடிய பெற்றோர்களுக்காக வேண்டி அந்த சேர்க்கை பதிவை முடிவு செய்கின்றார்கள். இல்ல, பெற்றோர்கள் விரும்புவதற்கு என்பதற்காக அரசு விதித்துள்ள விதிமுறையை மீறுவது சரியாகுமா? அரசு விதித்த விதிமுறையை இவர்கள் பள்ளிகள் எந்த காரணத்தை கொண்டு மீறுவதில்லை. சேர்க்கை என்பது அவர்களை மீண்டும் அந்த மே மாதம் அந்த தேதி அறிவிக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் வரவழைத்து. இல்ல, நீங்க குறிப்பிடுற இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அரசு செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் வந்து நம்ம ரிசல்ட்டே இன்னும் வராத சூழ்நிலையில ரிசல்ட் வந்த பிறகு மே மாசம் தான் இந்த அட்மிஷன் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு பிறகுதான் சேர்க்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து உங்க கவனத்துக்கு வருதா? உங்க அசோசியேஷன்ல இருந்து இது நீங்க வந்து நிறுத்தப்படுறதுக்கு எதுவும் நீங்க நடவடிக்கை எடுக்கலையா? நாங்க அசோசியேஷன்ல நிறுத்துவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதுண்டு. அரசு ஆணையை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்ற முடியவில்லை என்றால் அதுக்குண்டான காரணங்களை அரசிடம் எடுத்து சொல்லி
அந்த ஆணையை மாற்றி அமைப்பதற்கு சங்கம் தயாராக இருக்கின்றதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 2009 அண்ட் தமிழ்நாடு ஆக்ட் 2011 படி 25% அந்த கோட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பின்பற்றப்படுகிறதா? அதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அது சிறுபான்மையர் பள்ளிகள் இருக்குது, சிறுபான்மை பள்ளி இல்லாத பள்ளிகள் இருக்குது. சிறுபான்மை பள்ளிக்கு அது விதிவிலக்கு உட்பட்டிருக்குது. சிறுபான்மை இல்லாத பள்ளிகளுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதுக்கு உண்டான பணத்தை அரசு கொடுக்க வேண்டும். அந்த பணம் பெறுவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் 20% அந்த குழந்தைகளை சேர்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஏற்கனவே 75% குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த குடும்ப அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்திருந்தால்தான் அந்த வகுப்பறையை அந்த ஆசிரியர்கள் செம்மையாக பாடங்களை நடத்த முடியும். அங்கு ஒரு ஏற்றத்தாழ்வு வித்தியாசமான 75% பிள்ளைகள் அறிவு ஆற்றல் மிக்கவர்கள், 25% மக்கள் படிக்காத குடும்பத்திலிருந்து ஒரு சில விஷயங்களில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து வரும்பொழுது அங்கு பிரிவினை ஏற்படுகின்றது. ஆகவே 75% மாணவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. 25% மாணவர்கள் மிக அதிக அளவு பாதிப்பு ஏற்படுகின்றது. அது ஒரு சிக்கல் இருக்கின்றது. நாங்கள் அதை வரவேற்கின்றோம். கல்வி வியாபாரமாகிவிட்ட இந்த சூழ்நிலையில் மாணவர் சேர்க்கையில் பல தனியார் பள்ளிகள் விதிமுறைகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதற்கு பள்ளிக் கல்வித்துறைக்கு என்ன மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், விதிமுறைகளை மீறி பல தனியார் பள்ளிகள் மாணவர் சேர்க்கையை முடித்துவிட்டன. இந்த பள்ளிகள் மீது எந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது? பள்ளிக்கல்வித்துறை அதிகாரத்தை பொறுத்தவரையில் அந்த பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து இதை கண்காணிப்பதற்கோ அரசு விதித்துள்ள விதிமுறைகளை இந்த தனியார் பள்ளிகள் பின்பற்றுகிறதா என்பதை கண்காணிக்கவோ அதை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கையை இதுவரை பெரிய அளவில் எடுக்கவில்லை என்பதை நிதர்சன உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஏற்கனவே ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 மற்றும் 2011 படி 25% அளவுக்கு தனியார் பள்ளிகள் பிற்படுத்தப்பட்ட வருமான அளவிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தனியார் பள்ளிகள் பின்பற்ற மறுக்கக்கூடிய ஒரு நிலையே இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சில தனியார் பள்ளிகள் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பல 80%க்கும் அதிகமான தனியார் பள்ளிகளில் வருமானத்திற்கு, அதாவது அவர்களின் வருமான அளவு குறைவாக இருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு விண்ணப்ப படிவத்தை கூட அவர்கள் தர தயாராக இல்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் தற்போது இருக்கிறது. ஜாகிர், இப்போ தற்போது இந்த விண்ணப்ப படிவம் வழங்குவதில் கூட பாரபட்சம் தனியார் பள்ளிகள் காட்டுகின்றனவா? அது மாதிரியான புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் காட்டுது. அவங்களுடைய பொருளாதார பின்புலம் என்ன, அவங்க நன்கொடை தரக்கூடியவர்களா, அப்படியே இருந்தாலும் பாதுகாப்பான நன்கொடை, அதாவது இவங்க திரும்ப நன்கொடை கொடுத்துட்டு தன்னை மாட்டி விடுவார்களா என்ற அவர்களுடைய உளவு வச்சு பார்த்துதான் அந்த மாதிரியே அட்மிஷன் கொடுக்கிற லெவலுக்கு, அட்மிஷன் ஃபார்மை கொடுக்கிற லெவலுக்கு தனியார் பள்ளிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அரசுடைய கவனத்துக்கும் நாங்க எவ்வளவு எடுத்துட்டு போனா கூட அரசு எப்படி கட்டுப்படுத்துவது, யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதே ஒரு குழப்பத்தில் இருக்குது. கல்வித்துறை என்பது ஒரு சேவை துறையாக இருந்தது போக இன்றைக்கு தனியார், இப்படிப்பட்ட தனியார் பள்ளிகளால் இது ஒரு கேலித்துறையாகி கொண்டிருக்கிறது. இதை தீவிரமான முறையில் இதை கண்காணித்து இத்தகைய தவறு செய்யக்கூடிய தனியார் பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்குண்டான ஆயத்தத்தையும் செய்ய வேண்டும். பெற்றோர்கள் மத்தியிலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வை அரசே வெளியிட வேண்டும். அரசை எச்சரிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் எழுப்பியிருக்கு. ராம்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தனியார் பள்ளிகளில் பள்ளி இயக்குநரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மாணவர் சேர்க்கையை மே மாதத்தில் தான் தொடங்க வேண்டும். அதேபோல மாணவர் சேர்க்கையின் போது 25% இடஒதுக்கீட்டை மறுக்கப்பட்ட நலிவடைந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு விதிமுறைகள் இருந்தும் பல தனியார் பள்ளிகள் இந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் மாணவர் சேர்க்கையை முன்கூட்டியே முடித்துவிட்டதாக பெற்றோர் தரப்பிலிருந்து புகார்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர் சேர்க்கையை, இந்த விதிமுறைகளை மீறும் பள்ளிகள் மீது பள்ளியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என்கின்ற ஒரு அதிகாரம் பள்ளிக்கல்வி இயக்குநரிடம் இருந்தும் இந்த அதிகாரம் முறையாக செயல்படுத்தவில்லை என்கின்ற புகாரும் எழுந்திருக்கிறது. பெற்றோர் மத்தியில் இதற்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் விதிமுறைகளை மீறும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்களின் மத்தியில் இருக்கின்ற குரலாக இருக்கிறது. மீண்டும் ஒரு தலைநகரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.